ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். எப்படி இருக்கீங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் என்னுடைய ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து என்டையர் டே வாட் ஐ ஏட் அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் அதோடைய என்டையர் ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னருக்கு ஒரு கம்ப்ளீட் டே ரெசிபியோட வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் உங்களுடைய வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். I am சௌந்தர்யா, your caring friend, உங்கள் அன்பு தோழி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு நம்ம பண்ண போகிறது வந்து சாபுதானா கிச்டி. ஃப்ளஃபியாக சாபுதானா வரதுக்கு வந்து ஃபியூ டிப்ஸ் இருக்குது. பிஃபோர் நைட்டே வந்து சாபுதானாவை 2-3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ தட் அதோடைய ஸ்டார்ச் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கப்புறம் அது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நைட் வந்து சோக் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் மார்னிங் பார்த்துருந்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் வந்து சோக் ஆயிருக்கு. காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா, கொஞ்சம் துருவின இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது நாலுத்தையும் வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு மாதிரி கோர்ஸாக அரைச்சிருக்கேன். இப்படி தான் இருக்குது. அண்ட் கிரவுண்ட்நட்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணி அதையும் வந்து கோர்ஸாக வந்து அரைச்சிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த கோர்ஸாக அரைச்ச கிரவுண்ட்நட்டை வந்து நம்ம சாபுதானாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இந்த மிக்ஸ் பண்ணுறதுனால இதுக்கப்புறமும் இருக்கிற ஏதாவது கொஞ்சம் வந்து ஸ்டார்ச் கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் கிரவுண்ட்நட்ஸ். அண்ட் சூப்பரான டேஸ்ட்டும் கொடுக்கும் நம்ம சாபுதானாக்கு. ஸோ முன்னாடியே நம்ம இது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கீ எடுத்துக்கோங்க. நீங்கள் வேணும் ஆயில் கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கருவேப்பிலை இது ரெண்டுத்தையும் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து ப்ரைமர்லி பொட்டேட்டோ தான் போட்டுக்கிறேன். பொட்டேட்டோ வந்து சாபுதானாக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால பொட்டேட்டோ மட்டும் போட்டு பொட்டேட்டோ நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வந்து நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிக்சர் இருக்குல்ல, இந்த இஞ்சி பச்சை மிளகா பேஸ்ட்டு, ஸோ அதையும் வந்து நம்ம சேர்த்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஒன்ஸ் எப்போ அப்படின்னா வந்து பொட்டேட்டோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அடுப்பில் வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த சாபுதானா அண்ட் கிரவுண்ட்நட் மிக்சர் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இட் ஸ்டார்ட்ஸ் லைக் ஒரு மாதிரி வந்து ஸ்டார்ச் இருக்கிறதுனால ஒட்டின்னு வரும். அதனால சிம்மில் வச்சுட்டு ஒரு டிரான்ஸ்லூசண்ட்டாக ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலி வந்து நீங்கள் கார்னிஷ் இட் வித் கொரியாண்டர். ஃபைனலி இவ்வளோ சூப்பரான யம்மியான சாபுதானா வந்து ரெடி ஆயிடுச்சு. மார்னிங்க்கு வந்து ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம லஞ்ச் ரெசிபிக்கு போயிடலாம். இன்றைக்கி நான் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர் ரைஸு. கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸ்க்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான டிஷ் இது. சூப்பர் ஹிட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் செவக்க வறுத்துட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகமும் போட்டு வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு கையளவுக்கு வந்து கிரவுண்ட்நட்டும் வந்து போட்டு அதையும் வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து தேங்காய், ஆல்ரெடி துருவின தேங்காய் இருந்ததுனால நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் 3-4 பீசஸ் மட்டும் வேற போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு வாட்டி சாட்டே பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பை வந்து அணைச்சிருங்க. இப்போ இந்த மிக்சரை வந்து நம்ம மிக்ஸி பண்ண போகிறோம். இதுதான் வந்து நம்ம பொடி மாதிரி வந்து ரைஸில் மிக்ஸ் பண்ண போகிறோம். சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும் இதுதான். அண்ட் நான் வந்து அடுப்பை வந்து இப்போ அணைச்சிட்டேன். இந்த மிக்சரில் வந்து ஆக்சுவலாக கருவேப்பிலை போட மறந்துட்டேன். அதனால் கருவேப்பிலையை தனியாக வதக்கிட்டு அதையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் ஆட் பண்ணும்போது தேங்காய்க்கு முன்னாடி கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி பண்ணிக்கோங்க. இப்போ அதே கடாயில் வந்து கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து லேடிஸ் ஃபிங்கரை ஸ்மாலாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி எனக்கு லேடிஸ் ஃபிங்கர் வந்து கொஞ்சம் ஸ்மால் குவான்டிட்டி தான் நான் பண்ணுறதுனால வந்து இதில் தயிரோ இல்லைனா புளியோ வந்து நான் குத்திக்கல. நீங்கள் ஒருவேளை அது ரொம்ப நிறையா பண்ணும்போது நீங்கள் அது போட்டுக்கோங்க. பிகாஸ் வந்து அந்த ஸ்டிக்கினஸ் வந்து உங்களுக்கு வந்து வராமல் இருக்கும். அண்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப் வந்து ஸ்டிக்கினஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஓப்பன் குக்கிங் பண்ணணும். எப்பவுமே லேடிஸ் ஃபிங்கரை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அது நல்லா குக் ஆகாது. ஸோ அதுவும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரைஸ் தனியாக நான் செப்பரேட்டாக வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை நான் வந்து ஆற வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் குக்கிங் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ஸ்டிக்கினஸ் எல்லாமே போயிடும். உங்களுக்கு ஈஸியாக தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. அப்போ நீங்கள் வந்து உப்பு லாஸ்ட்டில் தான் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, காரப்பொடி அதுவும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த தேங்காய் இதை வதக்கி வச்சுருந்தோம்ல அதை வந்து நம்ம போட்டு அதையும் வந்து வெண்டைக்காயில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வெண்டைக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து நம்ம ரைஸில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஆறுன ரைஸில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் குத்திட்டு இதையும் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா லேடிஸ் ஃபிங்கர் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஃபார் கிட்ஸு அண்ட் ஆல்சோ ஹெல்தி. ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஈவினிங் டிஷ் வந்தாச்சு. ஈவினிங் நம்ம ப்ரொக்கோலி கெபாப் தான் பண்ண போகிறோம் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல். இதுக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் ப்ரொக்கோலி நீங்கள் வாங்கிட்டு அதை செப்பரேட்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துட்டு அதை பிளான்ச் பண்ணிக்கோங்க ஹாட் வாட்டரில். பிளான்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்டெம் எல்லாம் இருக்கும். நம்ம எனிவே மிக்ஸி தான் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நம்ம ஸ்டெம் எல்லாம் டிஸ்கார்ட் பண்ண வேண்டாம். ஸ்டெம்மை நீங்கள் செப்பரேட்டாக கட் பண்ணிவிட்டு நீட்டாக வாஷ் பண்ணி அதையும் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பிளான்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் இதெல்லாம் சோக் பண்ணி ஒரு 10 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா ட்ரையும் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வரும். இல்லைனா ரொம்பவே ஸ்டிக்கியாக இருக்கும் நீங்கள் மிக்ஸி பண்ணும்போது. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம மிக்ஸி பண்ணி அதை ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். இப்போ இதில் நம்ம நிறைய ஒரு 100 grams ஆஃப் பன்னீர் ஆட் பண்ணலாம். பிகாஸ் நம்மளுக்கு இது ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு தேவையான ஸ்பைசஸ், அதாவது ஜீரகம், எள்ளு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு அண்ட் பொடி, அதாவது உப்பு, காரம், மஞ்சள் பொடி, தனியா பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரா பொடி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலி கொரியாண்டர் சீட்ஸ் ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க. 2 tablespoon கிராம் ஃப்ளோர் கடலை மாவு அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ரௌன் பிரெட் இருந்துச்சு அப்படின்னா ப்ரௌன் பிரெட்டை ஒரு வாட்டி மிக்ஸி பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் பிரெட் யூஸ் பண்ண வேணாம், நம்ம ப்ரௌன் பிரெட்டே யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி பேட்டியாக பிடிச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் இதை ஈவினிங்கே ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா யூ கேன் ரெஃப்ரிஜரேட் திஸ் அண்ட் யூஸ் இட் வென் யூ நீட் இட். இப்போ நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு 1/2 hour போல். இப்போ ஈவினிங் டின்னருக்கு இந்த பேட்டிஸை நான் ஷாலோ ஃப்ரை டீப் ஃப்ரை பண்ண போதில்லை, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் அமேசிங்காக இருந்துச்சு. இந்த கெபாப் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச் அண்ட் நம்மளுடைய டயட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு சொன்ன 3 ரெசிபீஸும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுவீங்கன்ற நம்பிக்கையோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். See you, bye bye.